ரியல்மிலேருந்து 6 மற்றும் 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ரியல்மியோட 6 ஃபோனை பற்றின வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ரியல்மியோட 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ரியல்மியோட 6 ஃபோனை பற்றி பேசிட்டோம். இப்போ ரியல்மியோட 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட பில்டை பொறுத்தவரையும் ரியல்மி 6 மாதிரி இல்லாமல் இந்த ஃபோனை கிளாஸ் பாடியோட செஞ்சுருக்காங்க. ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கார்னிங் கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6 மாதிரியே இதுலேயுமே 90 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. 81.5% NTSC கலர் கேமோட்டோட சப்போர்ட் இருக்குது. இதுலேயுமே கார்னிங் கிளாஸ் 5 சப்போர்ட் இருக்குது. ஸோ ரியல்மி 6 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியல்மி 6 ப்ரோ டிஸ்பிளேல கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளே டியூயல் பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. காரணம் இதில் 2 கேமரா இருக்குது செல்ஃபிக்காக. அதை பற்றி பிறகு பேசலாம். அடுத்ததாக ஃபோனோட ப்ராசருக்கு வரும். இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 720G சிப்செட் பயன்படுத்தியிருக்காங்க. இது 8 nm ப்ராசஸில் தயாரித்த ப்ராசர். இதில் 2 கோர்ஸ் வந்து 2.3 GHz Cryo 465லையும் 6 கோர்ஸ் வந்து 1.8 GHz Cryo 465ல ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஈஸியாக ரன் பண்ணலாம். பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக இந்த ஃபோனில் ரன் பண்ண முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ரியல்மியோட 6 ஃபோனில் வந்து நமக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G90T சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த சிப்செட் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சிப்செட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அதை ஏற்கனவே ரியல்மி 6 வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த ஃபோனில் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜிலும், 6GB RAM 120GB ஸ்டோரேஜிலும், 8GB RAM 120GB ஸ்டோரேஜில் வருது. எல்லாமே LPDDR4X RAM பயன்படுத்தியிருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜோட. மேலும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் செட்டை கொடுத்த காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து Android 10 OSல ரியல்மியோட UIல ரன் ஆகுது. ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் வரும். இதில் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா. இது சாம்சங்கோட GW1 சென்சார் f1.8 அப்பர்ச்சரில் வருது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. f2.3 அப்பர்ச்சரில் வருது. இது 119 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 20x வரையும் ஜூம் பண்ண முடியும். ஆனால் ரியல்மியோட 6 ஃபோனில் வந்து நமக்கு 2 மெகாபிக்சல் மோனோ சென்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெரிய அப்கிரேடாக இருக்குது. ஸோ 20x டிஜிட்டல் ஜூம் அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்க்க முடியும். மேலும் நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.4 அப்பர்ச்சர் வருது. ஸோ ஆக மொத்தம் ரியல்மி 6க்கும் 6 ப்ரோக்கும் அந்த மூணாவது கேமரா மட்டும் தான் வித்தியாசம். அடுத்ததாக ஃபோனோட செல்ஃபிக்கு வரும். ரியல்மியோட 6ல் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன்லேயும் அதே 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.1 அப்பர்ச்சரில் வருது. சோனியோட IMX471 சென்சராக கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் ரெண்டாவது ஒரு சென்சரும் கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்காக. ஸோ ஆக மொத்தம் ஃப்ரண்ட் சைடில் 2 கேமரா. 8 மெகாபிக்சல் கேமரா. இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் சென்சராக வருது. 105 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 அப்பர்ச்சராக வருது. ஸோ ஒய்டான செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு இது உதவும். ஸோ 2 செல்ஃபி கேமரா இருக்கிற காரணத்தினால செல்ஃபிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் இருக்குது. காரணம் இது LCD பேனலுங்கிற காரணத்தினால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஃபோனோட பவர் பட்டனில் வச்சுருக்காங்க. மேலும் 3.5 ஆடியோ ஜாக், டால்பி அட்மாஸ், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஊக் சார்ஜ் 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அரை மணி நேரத்துலேயே வந்து நமக்கு 68% வரை சார்ஜ் ஏறும். 1 மணி நேரத்தில் வந்து 100% சார்ஜ் வந்து கிடைக்கும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 4G VoLTE, டூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5, டூயல் GPS மாதிரியான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது போக இந்தியாவில் உள்ள GPS சப்போர்ட்னால நால்விக் அப்படிங்கிற சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கும் USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து லைட்னிங் ப்ளூ, லைட்னிங் ஆரஞ்ச் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. கடைசியாக ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ் 16,999க்கும், அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் 17,999க்கும், டாப் அண்ட் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் 18,999க்கும் கொடுக்குறாங்க. இது ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரியல்மியோட 6 மற்றும் 6 ப்ரோ 2 ஃபோனுமே நல்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரெண்டுமே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 ப்ரோவில் அந்த சிப் செட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் அது வந்து ஒரு குட்டி ஃபேக்டராக தெரியுது. மற்றபடி ரியல்மியோட 6
சிக்ஸ் ப்ரோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேலும் பல வீடியோ இருக்குது நான் அருண் டெக் இன் தமிழுக்காக. மற்ற வீடியோவில் உங்கள் சரி வரை நன்றி, வணக்கம்.